இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 469 நடந்த சில மிஸ்டேக்ஸை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எபிசோடோட லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கணும், ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் நிறைய விஷயத்த சொல்லலை, கூடவே Q&A போடலான்ட்டு இருந்தேன். டோட்டலாக அந்த விஷயங்களும் சொதப்பலாமாய் தான் இருக்குது. ஏன்னா நான் அதுக்கான ஒர்க்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த விஷயங்களை சீக்கிரமாக பண்ண பார்க்குறேன், சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். 469 பொறுத்த வரைக்கும் ஃபூனோ ஷோ ஜப்பானில் நடந்த நருட்டோ எக்ஸிபிஷனில் இந்த புக்லெட்ஸை நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒமேகேவோட அடாப்டேஷன் எபிசோட் தான் இது. ககாஷியோட ஃபேஸை அன்மாஸ்க் பண்றதுக்காக டீம் 7 அண்ட் மற்ற கெனின்ஸ் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்கிறத டெபிக்ட் பண்ண மாதிரி. ஸோ இந்த எபிசோட்ஸை பொறுத்த வரைக்கும் விச் மீன்ஸ் வார்க்கு அடுத்து வந்தனால நிறைய விஷயங்கள் வார்க்கு அடுத்து நடந்த மாதிரி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அனிமேஷன்ல. லைக் பார்த்தீங்கன்னா ககாஷியோட லெஃப்ட் ஐ ஷரிங்கானா இருக்கணும், பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஷரிங்கான இருக்க மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா அது எப்பயோ பண்ணது தானே, அதில் ஷரிங்கான இல்லாததெல்லாம் மிஸ்டேக்கான்னு கேட்டா அவர் கண்ணில் ஸ்கார் இருக்கு தெரியுதா, தழும்பு, அந்த வகையில் ஷரிங்கானும் இருந்திருக்கணும். அந்த ஒரு விஷயத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ககாஷி சுகேயாவா வரப்ப அவரோட மேக்கப்ஸ் பார்க்குறப்ப ரின் நொஹாராவோட ஸ்டைல்ஸை பாதி எடுத்த மாதிரி இருக்கும். லைக் அந்த கன்னத்தில் இருக்க மார்க்கிங்ஸ்லாம். அதே போல சுகேயா ஒரு ஃபிளேக் ஜாக்கெட் வியர் பண்ணிட்டு வருவார் இல்லையா, அது 4th கிரேட் நிஞ்சா வார்க்குன்னு தயார் பண்ண ஜாக்கெட் மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் எல்லாருமே நார்மலா இருக்கப்ப இவர் மட்டும் அந்த ஜாக்கெட் வியர் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாராக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்தனால இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். ககாஷி அவரோட ஃபேஸ் ரிவீல் பண்றப்ப அவர் லெஃப்ட் ஐல இருக்க மார்க் இருக்கும், ஸ்கார், தழும்பு, சரியான காட்டியிருக்க மாட்டாங்க. இது ஒரு மிஸ்டேக். அதே போல ககாஷி ஃபேஸ் காமிச்சிருப்பார் இல்லையா, அது ஆக்சுவல் ஃபேஸ் ரிவீல் கிடையாது. ஜஸ்ட் ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்டரி திங்ஸ்க்காக வியூவர்ஸ்க்கு மட்டுமே தான் அந்த ஃபேஸ் காமிச்சிருப்பாங்க. நருட்டோவர்ஸ்ல ககாஷியோட ஃபேஸை பார்த்தவங்க யாரும் இல்ல. ஈவன் சைல்ட்ஹுட்ல இருந்தே மாஸ்க் வேர் பண்ணியிருக்காரு இல்லையா, சாக்குமோவே பையன் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கான், யாராவது கண்ணு வச்சிட போறாங்கன்னு மாஸ்க் போட்டு பழக்கி இருப்பாரு. அதுவே பழக்கமா இருக்கும் போல. ஜஸ்ட் ஃபார் பண்ணுக்கு சொன்ன அதை ஃபேக்ட்னு நினைச்சுக்காதீங்க. எத்தனை பேத்துக்கு ககாஷியோட ஃபேஸ் பார்த்து பிடிச்சது? அதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பொண்ணுகளும் பாக்குறீங்க இல்லையா, ககாஷி ஃபேஸ் பார்த்துட்டு நிறைய பேர் சிம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது பொண்ணு கமெண்ட் பண்ணாலோ இல்ல சம்திங் ஏதாவது ஷேர் பண்ணாலோ பசங்க அந்த கமெண்ட்ல ரிப்ளை உங்க இன்ஸ்டா ஐடி கொடுங்க. சம்திங் எல்ஸ் நிறைய விஷயம் பண்றீங்க, அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் தவிர்த்துருங்க. நீ நல்ல இன்ட்யூஷன்ல கேட்கறியோ இல்ல கெட்ட இன்ட்யூஷன்ல கேட்கறியோ, தட் டசன்ட் மேட்டர். கமெண்ட் பண்றவங்களையும் கமெண்ட் பண்ணாத மாதிரி பண்ணிடக்கூடாது இல்லையா. தட்ஸ் வை ஐ அம் டாக்கிங்.